ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 429. இங்கு துச்சாதனன் எனும் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் அரசன் கட்க பாகுவின் மகனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் பெயர் துச்சாதன் என்பதாகும். அவன் மிக தந்திரமானவன், அதே சமயம் முட்டாளும் ஆவான். அவன் இளவரசனிடம் தான் மத யானையை அடக்குவதாக பந்தயம் கட்டினான். மக்கள் அவனிடம் எவ்வளவோ கூறி தடுத்தும் அவன் கேட்கவில்லை. யானையின் மீதேறி அமர்ந்து அதை கடும் வார்த்தைகள் கூறி விரைவுபடுத்தினான். திடீரென அந்த யானை மிக கோபமாகி மிக மிக வேகமாக அங்கும் இங்கும் ஓடியது. பிடித்து கொள்ள முடியாத துச்சாதன் கீழே விழுந்து விட்டான். யானை அவனை மிதித்து கொன்று விட்டது. அதன் பின்பு சிம்மள தேசத்தில் ஒரு யானையாக பிறந்து அரசனின் அரண்மனையில் வாழ்ந்து வந்தான். சிம்மள தீவத்தின் அரசன் கட்கபாகு ராஜாவுக்கு நெருங்கிய நண்பன். எனவே அந்த யானையை கட்கபாகுவுக்கு பரிசாக அனுப்பிவிட்டான். அரசன் கட்கபாகுவோ தன்னை அழகிய கவிதை பாடி மகிழ்வித்த ஒரு கவிஞனுக்கு அந்த யானையை பரிசளித்து விட்டான். அதன் பின்பு அந்த கவிஞன் மாளவதேச மன்னன் இடம் யானையை 100 பொற்காசுகளுக்கு விற்றுவிட்டான். ஒரு நாள் அந்த யானைக்கு கடும் வியாதி வந்துவிட்டது. உண்பதையும் நீர் குடிப்பதையும் கூட யானை விட்டுவிட்டதாய் கண்ட பாகர்கள் அரசனிடம் தெரிவித்தார்கள். அரசன் மிக நல்ல மருத்துவர்கள் உடன் வந்து பார்த்தான். அப்போது அரசன் வியப்புறும்படியாக யானை பேசத் துவங்கியது. அரசனே, நீங்கள் மிக மிக நல்லவர், வேதங்களை கண்டிப்புடன் பின்பற்றுபவர், பகவான் விஷ்ணுவின் தாமரை திருப்பாதங்களை எப்போதும் வழிபடுபவர். எனவே இந்த சமயத்தில் எனக்கு இந்த மருத்துவர்களால் எந்த உதவியும் கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும். மரண நேரத்தில் தானமோ தியாகமோ கூட உதவாது. நீங்கள் எனக்கு உண்மையில் உதவி செய்ய நினைக்கின்றீர்கள் என்றால் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 17ஆம் அத்தியாயத்தை தினமும் பாராயணம் செய்பவர் யாரேனும் அழைத்து வரச் செய்யுங்கள் என்றது யானை. இவ்வாறாக யானை கேட்டுக்கொண்டதை கேட்ட அரசன் ஒரு பெரும் பக்தரை வரவழைத்தான். அவர் தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 17ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்பவர் ஆவார். அந்த பக்தரும் 17ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்தவாறே சிறிது நீரை யானையின் மீது தெளித்தார். உடனே யானை உயிரை விட்டுவிட்டது. பகவான் விஷ்ணுவின் உருவத்தை போன்றே 4 கைகள் கொண்ட திவ்ய உடலை பெற்றுவிட்டது. வைகுண்டத்திலிருந்து வந்த புஷ்பக விமானத்தில் ஏறி அமர்ந்த அவனிடம் அரசன் பணிவுடன் அவனது முந்தைய பிறவி பற்றி கேட்டான். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தரான துச்சாதனன் அனைத்தையும் அரசனிடம் கூறிவிட்டு வைகுண்டம் சென்று விட்டான். மிகச் சிறந்தவனான மாளவ தேசத்து மன்னனும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 17ஆம் அத்தியாயத்தை தினமும் பாராயணம் செய்ய துவங்கினான். வெகு விரைவிலேயே அவனும் பகவான் கிருஷ்ணரின் திருப்பாத கமலங்களை சென்று அடைந்து விட்டான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்